ஃப்ரெண்ட்ஸ், நேக்கட் ட்ரூத்தோட இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இப்ப நான் நிறைய விஷயங்களை பேச போறேன். உங்க ஒவ்வொருத்தரோட சந்தேகங்களையும் நான் தீர்த்து வைக்க போறேன். ஆனா அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலைன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. குழந்தை பிறப்பை தடுக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கருப்பை ஃபிலோப்பியன் டியூப்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இன்னையில இருந்து நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னா உங்களோட வஜைனா பத்தி தான். சரி, உண்மையிலேயே நீங்க பாக்குற வெர்ஜைனா நீங்க வெளியில பாக்குற தோற்றம் மாதிரி கிடையாது. உங்க உடம்புக்குள்ளயும் வெளியிலயும் பாலியல் உறுப்புகள் இருக்கு. உங்க வெர்ஜைனாங்கிறது உள்ள இருக்கிற ஒரு உறுப்பு. இதுல எலாஸ்டிக் மஸ்குலர் டியூப் இருக்கு. உள்ள இருக்கிற சர்விக்ஸ உடம்போட வெளிப்பக்கம் இணைக்குது. இதோட வேலை விந்தணுக்களை கருப்பைக்கும் ஃபெலோப்பியன் டியூபுக்கும் கொண்டு போறது. குழந்தை பிறக்கும் போது பிறப்புறுப்பாவும் இது வேலை செய்யுது. மாதவிடாய் காலத்துக்கு இது பயன்படுது. இது எத்தனை வேலை செய்து பாருங்க. இப்ப இந்த படத்தை பார்த்து உள்ளுறுப்புகள் வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கருப்பை. சின்னதா இருக்கிற இந்த உறுப்பு பிரசவ காலத்துல பெருசா விரியுது. நாம கருப்பைய ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு செர்விக்ஸ், இது வஜைனாவோட இணைந்த கீழ்ப்பகுதி. அப்புறம் இது கார்பஸ். கருப்பையோட மெயின் பகுதி இதுதான். குழந்தை உருவாகும் போது இந்த கார்பஸ் தான் விரிவடைய தொடங்குது. இது ஓவரிஸ். சின்னதா ஓவல் ஷேப்ல இருக்கிற இந்த உறுப்பு கருப்பையோட ரெண்டு பக்கமும் இருக்கு. முட்டைகளையும் ஹார்மோன்ஸையும் உருவாக்குது. இதுதான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் கருப்பையோட இன்னொரு பக்கத்துல இணைஞ்சிருக்கு. ஓவரீஸ்ல இருந்து முட்டை கருப்பைக்கு டிராவல் பண்ண இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் தான் உதவி பண்ணுது. இதெல்லாம் பாலியல் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள். இங்கதான் இனப்பெருக்கத்துக்கு ஏத்த மாதிரி முட்டை மாறுது. இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பாத்துட்டோம். வெளியில என்ன நடக்குதுன்னு இப்ப பாக்கலாமா? வெளிப்பக்கம் நாம பாக்குறது ஜெனிட்டல்ஸ். இது ரெண்டு வேலைகளை செய்யுது. ஒன்னு, விந்தணுக்களை உடலுக்குள்ள அனுமதிக்குது. அப்புறம் ரெண்டாவது, வியாதிகள்ல இருந்து உள்ளுறுப்புகளை இது பாதுகாக்குது. இது செக்யூரிட்டி கார்டுன்னு கூட சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குறது மான்ஃபியூபஸ். இதுல ரெண்டு பகுதி இணைஞ்சிருக்கு. ஒன்னு லேபியா மஜோரா, ஒன்னு லேபியா மைனோரா. இத லாட்டின்ல இருந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இத பெரிய உதடுகள், சின்ன உதடுகள்னு சொல்லலாம். இப்போ லேபியா மஜூரா தன்னை மறைச்சுக்கிட்டு வெளிப்புற உறுப்புகளை பாதுகாப்பா வச்சிருக்கு. இதுல எண்ணெயும் வேர்வையும் உருவாகக்கூடிய பகுதிகள் இருக்கு. அப்புறம் பருவம் அடைஞ்ச பிறகு இது வளர ஆரம்பிக்குது. லேபியா மைனோராங்கிறது மஜூராக்கு உள்பக்கம் இருக்கிறது. இது தோலை பாதுகாக்குது. இதுதான் விர்ஜைனாவோட வாசல். இப்ப நாம பிறப்புறுப்ப பாப்போம். வேஜினல் உறுப்போட பக்கத்திலேயே இது அமைஞ்சிருக்கு. இதுதான் ஒரு ஃப்ளூயிட் சொல்யூஷனை உருவாக்குது. கடைசியா நீங்க பார்க்க போறது குரூரஸ். லேபியா மைனோரா இங்கதான் வந்து இணையுது. இது பிறப்புறுப்புக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு. இதுக்கு மேல ஒரு தோல் அமைஞ்சிருக்கு. உடலுறவு சமயத்துல இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு சிறுநீர் போக யூரித்ரா இருக்கு. யூரினரி பிளாடர்ல இருந்து சிறுநீரை அதுதான் கொண்டு வருது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆண்களுக்கு எப்பவுமே சிறுநீருங்கிறது ஆண் உறுப்பு வழியாவே வந்துரும். ஆனா பெண்களுக்கு யூரித்ரா ரொம்ப சின்னது. வேஜினல் ஓப்பனிங்க்கு மேல இது இருக்கும். அதுல சிறுநீர் மட்டும்தான் வரும். அதுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகமும் தீர்ந்திருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மாதவிடாய், பிரசவம் இது எல்லாத்தையுமே நாங்க பேசுறோம். அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அப்புறமா பாக்குறேன்.